பராசக்தி. ஒரு சில பேரை கேட்கும் போது அந்த நேம்லயே ஒரு பெரிய எனர்ஜி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேர் பராசக்தி. சும்மா பின்ன நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய முதல் படம். அவர் அந்த கோர்ட்ல இருந்து அவர் பேசக்கூடிய வசனங்கள், அந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோடைய டைட்டில் அப்படிங்கிறது இன்னைக்கு சினிமால மட்டும் இல்ல, அரசியல்ல கூட அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். முத்தமிழறிஞர் கலைஞருடைய கதை வசனத்துல வந்த ஒரு படம். அவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் தீ பறக்க எழுதியிருப்பாரு. இன்னைக்கும் அந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு ரெஃபரன்ஸா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சிவாஜி படத்துல பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு சீன் எவ்வளவு பெரிய ஒரு மாஸ் சீனா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பேரை இப்போ சிவகார்த்திகேயன் தன்னுடைய 25வது படத்துக்கு அவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அவர் செலக்ட் பண்ணாரான்னு தெரியாது, பட் அவருடைய படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதே உண்மையிலேயே பெரிய விஷயம். இந்த ஒரு பேர் மட்டும் இல்லாம அந்த பேர்ல இருக்கக்கூடிய அந்த பவரும் எனர்ஜியும் அந்த டைட்டில் டீசர்லயே இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஒரு மல்டி ஸ்டார் சப்ஜெக்ட் இதுல. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடியே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த ஜெயம் ரவி, அவர் இப்ப ரவி மோகன் ஆயிட்டாரு. அவர் இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதர்வா, அதே போல சிவகார்த்திகேயன், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த படம் பண்றாங்க. இதுல சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவா பண்றாரு. ஜெயம் ரவி வில்லன் கதாபாத்திரம் பண்ற மாதிரிதான் டீசரை பார்க்கும்போது தெரியுது. அதுல ஒவ்வொருத்தருடைய ரோலுமே வந்து அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ஒரு மாணவர் போராட்டத்தை பின்னணியா வச்சு கதைக்களம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த படத்தை பார்க்கும்போது அமரன் மாதிரியான ஒரு படத்தை பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததா சிவகார்த்திகேயனுக்கு பராசக்தி படம் வருது அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து இதுதான் அடுத்த லெவலுக்கு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவா இருக்குன்னு சொல்லலாம். 25வது படம் அப்படின்றதும் ஒவ்வொரு நடிகர்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கா பார்க்கப்படும். இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் அஜித்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அஜித்துக்கு 25வது படமா அமர்கலம் வந்தது, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அதே போல தளபதி விஜய்க்கு 25வது படம் அப்படின்னா திருமலை. அவங்க 2 பேருக்குமே அந்த 25th மூவி அப்படிங்கிறது பெரிய ஒரு சக்சஸ் ஆச்சு. அதே போல சூர்யாவுக்கு சிங்கம். இப்படி 25வது படம் அப்படிங்கிறது நம்ம நேசிக்கிற ரசிக்கிற எல்லா நடிகர்களுக்குமே ஒரு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த வகையில ஒரு டிவியில ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா ஆரம்பிச்சு ஆங்கரா இருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு மாஸ் ஹீரோவா வளர்ந்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனுக்கு 25வது படத்துக்கு இதை விட ஒரு பெஸ்ட் டைட்டில் இருக்க முடியுமா, இதை விட ஒரு பெஸ்ட் ஸ்டோரி இருக்க முடியுமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பக்காவா இது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுதா கோங்கராவும் இதுக்கு முன்னாடி சூரரை போட்டு பண்ணிட்டு அந்த வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை பண்றாங்க. இதுல ஜெயம் ரவியும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு லீட் ரோல் இருக்கு, இவருக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வில்லன் கதாபாத்திரம் தான் அப்படின்னாலும் அதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உள்ள வராரு அப்படின்னா அப்ப இந்த ஸ்டோரி எவ்வளவு முக்கியமா இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல அதர்வாவுடைய படங்களும் சமீபத்துல பார்க்கும்போது நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி அவர் பண்ணாலும் அவருக்குன்னு ஒரு அடையாளம் இன்னும் பெரிய அளவுக்கு கிடைக்காம இருக்கு. எப்படி வந்து இதய முரளி அப்படின்னு சொன்னா இன்னமும் நம்ம எல்லாருக்குமே ஒரு தனி மரியாதையும் அவருடைய சினிமா மீது இருக்கக்கூடிய பற்று இருக்குமோ, அதே மாதிரி அதர்வாக்கும் ஒரு பொசிஷன் கிடைக்கணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு இல்லையா. நிச்சயமா அது இந்த படத்துல கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்த மாதிரியே பார்க்கும்போது நமக்கும் தோணுது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஒவ்வொரு கேரக்டரும். மல்டி ஸ்டாரர்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சீன் வைக்கிறது, ஒரு மாஸ் சீன் வைக்கிறதுன்னு இல்லாம ரொம்ப அழகா ஒவ்வொரு கேரக்டரையும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஒரு மாசான ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது ஒரே டெம்ப்ளேட்டுக்குள்ள தன்னை பிக்ஸ் பண்ணிக்காம அமரன் மாதிரியான ஒரு படத்துல ஒரு ஆர்மி ஆபீசரா பண்றாரு. அதுக்கு அடுத்து இப்ப பண்ணக்கூடிய இந்த படமும் ஒரு பீரியாடிக் பிலிம், மாணவர் போராட்டம்னு சொல்லும் போது 60களில் நடந்த கதை மாதிரிதான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பொருத்தமா அந்த கேரக்டருக்கு ஏத்த ஒரு எனர்ஜி, அதுக்கேத்த ஒரு பாடி லுக்கு, ஹேர் ஸ்டைலுன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் பக்காவா தன்னை வந்து இந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி இருக்காரு. அதுலயும் 2-3 ஃப்ரேம் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணி சொல்லி ஆகணும். ஒரு பில்டிங் மேல அவர் நிக்கக்கூடிய அந்த ஷாட் இருக்குல்ல, பேக்ரவுண்ட்ல இப்படி கையை தூக்கிட்டு சேனை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு, பெரும் சேனை வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது பேக்டிராப்ல இருந்து காமிக்கும் போது கீழே கிரௌடு, அவர் மேல இருந்து காமிக்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு மாஸ் ஹீரோவா வளர்ந்து நிக்கிறாரு அப்படிங்கறத அந்த ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய வைப் பார்க்கும் போதே நமக்கு புரியுது. இப்போ நார்மலா மொபைல்ல தான் பாக்குறோம் இந்த டீசரை, நாளைக்கு தியேட்டர்ல அந்த சீனை பார்த்தா தியேட்டர் எப்படி தெரிக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இதுல இந்த டைட்டில் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு டிபேட்டபிளா மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு சிவகார்த்திகேயனுடைய படத்தின் அறிவிப்பு மட்டும் வெளியாகல, விஜய் ஆண்டனியினுடைய 25வது படத்தின் அறிவிப்பும் வெளியாயிருக்கு. அந்த படத்தோடைய தெலுங்கு டைட்டிலா பராசக்தி அப்படிங்கிறத வச்சிருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. ரெண்டும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. இது சிவகார்த்திகேயனோட 25வது படம், இது விஜய் ஆண்டனிக்குன்னு சொல்லும் போது எந்த பராசக்திப்பா உண்மையான பராசக்தி அப்படின்னு இதை ட்ரால் மெட்டீரியலா நிறைய பேர் மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி தன்னோட சோசியல் மீடியால நாங்க பாருங்க இந்த டேட்லயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொல்லி அவர் ஒரு லெட்டர் பேட பப்ளிஷ் பண்றாரு. அதே மாதிரி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்
நாங்க பராசக்தி அப்படிங்கிற இந்த டைட்டில் டான் பிக்சர்ஸ்க்கு கொடுக்குறோம், சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களும் அவங்க தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. பட் விஜயாண்டனி படத்தை பொறுத்த வரைக்கும் அது தமிழ் அண்ட் தெலுங்குல வந்தாலும் தெலுங்குல மட்டும்தான் பராசக்தி. சிவகார்த்திகேயனோட படம் இங்க டைரக்டா தமிழ்லயே பராசக்தி அப்படிங்கிற நேம்ல ரிலீஸ் ஆக போகுது. பராசக்தி அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ரசிகர்களால அப்ஜெக்ட் பண்ணப்படுது. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை ஒரு படத்துக்கு பராசக்தின்னு பேர் வைக்கணும்னு நினைச்சாங்க. அப்ப அதுக்கு எதிர்ப்புகள் வந்ததுனால மீண்டும் பராசக்தி அப்படிங்கிற நேம்ல அந்த படத்தை எடுத்தாங்க. இப்ப இந்த படத்துடைய அறிவிப்பு வர்றது சில தினங்களுக்கு முன்னாடியே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தில இருந்து இந்த படத்தினுடைய தலைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அது ஒரு காவியம், ஒரு வரலாறு, அதை யாரும் வந்து ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லி நடிகர் திலகத்தினுடைய பெயருக்கு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடாது, அதனால அந்த பேரெல்லாம் அப்படியே விட்டுருங்க, நீங்க படம் எடுக்கிறீங்களா வேற பேர் வச்சுக்கோங்கலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த டைட்டில் அவங்க வச்சிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டான படங்களின் பெயரை தன்னுடைய படங்களுக்கு வைக்கிறதுங்கிறது இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அவருடைய ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டரான எதிர்நீச்சல், அது நாகேஷ் அவர்கள் நடித்த எதிர்நீச்சல் அப்படிங்கிற படம், அதே ஒரு டைட்டில் அவருக்கு அமைஞ்சிருந்தது. அதுக்கு அடுத்ததா உலகநாயகன் கமலஹாசனுடைய காக்கி சட்டை, அதையும் வந்து சிவகார்த்திகேயனுடைய டைட்டிலா மாறிச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேலைக்காரன், அகைன் சூப்பர் ஸ்டாரோட இன்னொரு படமான மாவீரன், நவரச நாயகன் கார்த்திகோட அமரன் சொல்லி ஏற்கனவே அவர் இந்த மாதிரி பெரிய ஹீரோக்களுடைய படங்களின் டைட்டில்ல நடிச்சிருக்காரு. அந்த வகையில நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய படத்தின் டைட்டில்ல இப்ப நடிக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதிய இந்த படம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு நேமா அது இருக்கு. இந்த படத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா படத்துடைய டைட்டில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய படம். படத்துடைய அந்த டைட்டில் ரிவீலிங் டீசர்ல முதல் காட்சியிலேயே என்ன பண்றாங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட அச்சம் என்பது மடமையடாங்கிற அழகான அந்த பாடல் வரிகள், ஒரு மோட்டிவேஷனலான ரொம்ப வைபான அந்த சாங்கை வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி படங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா தன்னை ஒரு ரஜினி ரசிகனாக சிவகார்த்திகேயன் அடையாளப்படுத்தியிருப்பாரு. வெளிப்படையா மேடைகள்ல பேசும்போதும் கூட ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி கோட் படத்துல, தளபதி விஜயோட கோட் படத்துல அவர் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணும்போது துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு அவர் கொடுத்தத எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசினாங்க. ஏன்னா தன்னுடைய லெகசிய சிவகார்த்திகேயன்ட்ட விஜய் ஹேண்ட் ஓவர் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் துப்பாக்கியை கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் அஜித் சிவகார்த்திகேயன் மீட் பண்ணும்போது வெல்கம் டு த பிக் லீக் சிவா அப்படின்னு அவர் சொன்னதாகவும் எஸ்கே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த படத்துல எம்ஜிஆர் சிவாஜி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கலெக்டிவா வந்து ஒரு ஹீரோவா ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் யார் யாருடைய வழியில் அவர் பயணிக்கணும்னு ஆசைப்படுறாரோ, எந்தெந்த நடிகர்களை பார்த்து அவர் சினிமாக்குள்ள வந்தாரோ அவங்க எல்லாருடைய அடையாளங்களையும் அவங்களுக்கு புகழ் சேர்த்த படங்களின் தலைப்புகளையுமே இப்ப வச்சு நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. அமரன் அப்படிங்கிறது ஒரு பேட்ரியாட்டிசம் சம்பந்தப்பட்ட படம். ஒரு தேச உணர்வு, ஒரு ராணுவ வீரன் எந்த அளவுக்கு தன்னுடைய உயிரை பணைய வச்சு நாட்டுக்கு பாதுகாப்பு தராங்க அவங்களுடைய லைஃபையும் வழியையும் பதிவு பண்ணியிருந்த படம். ஒரு நேஷனலிசம் அதிகமா இருந்த படம்னு சொன்னா அமரனை சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பராசக்தி ட்ரெய்லரை பார்க்கும்போது, அந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது இது பியூர்லி நம்ம தமிழ்நாட்டு அரசியலோட ஒத்து போகக்கூடிய ஒரு கதைக்களமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்றது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவருடைய கெரியர்ல ஒரே டெம்ப்ளேட்ல படங்கள் பண்ண வேணாம், அதே நேரத்துல எல்லா ஆடியன்ஸுக்குமான படங்களை பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாவோட இந்த மாதிரி கதைகளை அவர் பண்ணியிருக்கலாம். பொதுவா ஒரு போலீஸ் ஸ்டோரி ஹிட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து போலீஸ் ஸ்டோரியா பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு ஹாரர்னா அடுத்தடுத்து ஹாரரா பண்ணுவாங்க. அப்படி பண்ணாம இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் படங்கள் பண்ணும்போது, வேற வேற ஜானர்ல படங்கள் பண்ணும்போது தான் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாயகனா வர முடியும் அப்படிங்கிற உணர்ந்துதான் தன்னுடைய லைன் அப்ப சிவா இப்படி செட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பராசக்தி டைட்டில் டீசரை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.